ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டாணி குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அரை கப் பட்டாணியை 8 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்திருக்கேன். துருவின தேங்காய் ஒரு அரை கப் அளவு எடுத்திருக்கேன். அதில் முந்திரி பருப்பும் 2 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. 2 பச்சை மிளகாயும் எண்ணெயில் போட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும்னு இல்லை, லேசாக வதங்கினா போதும். ஏன்னா நம்ம குக்கரில் தான் குழம்பு செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருக்க கடலையை சேர்த்துருங்க. இதுக்கு கூட உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச விழுதையும் அதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க. அவ்வளோதான், பட்டாணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். பாய்.